நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். நாம் கேட்கின்ற செய்திகளை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாகவும், இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹு தஆலா அவன் புறத்திலிருந்து ஸலவாத்தையும் ஸலாமையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் குடும்பத்தார் மீதும், அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களான நபி தோழர்களின் மீதும், அதற்கு பிறகு வந்த தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இந்த உலகத்தில் வாழுகிற மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அமைதியையும் என்றென்றும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, சூரா லுக்மான் திருக்குரானில் இருக்கக்கூடிய 31வது சூறாவான 31வது அத்தியாயமான சூரா லுக்மானில் உள்ள 16, 17 ஆகிய இரு வசனங்கள் கடந்த வார இரு ஜும்மா பயான்களிலும் 2 வார ஜும்மா பயானிலும் லுக்மான் சூறாவில் உள்ள லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர், அந்த சாலிகான நல்ல அடியார் தன்னுடைய மகனுக்கு கூறிய அறிவுரையை பற்றி லுக்மான் சூறாவில் உள்ள 12வது வசனத்தில் இருந்து 15வது வசனங்கள் வரைக்கும் விளக்கங்கள், அது சம்பந்தமாக வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் நமக்கு சொன்ன அறிவுரைகளை எல்லாம் கடந்த 2 வார ஜும்மா பயானில் உங்களுக்கு நாம எடுத்துரைத்தோம். இந்த வாரத்தில் 16வது வசனத்திலும் 17வது வசனத்திலும் 2 வசனங்களில் லுக்மான் என்ற அந்த நல்ல அடியார் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரைகள், அதை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு நாம எடுத்துரைக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த லுக்மான் அத்தியாயத்தில் 16வது வசனத்தில லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர், சாலிஹான நல்லடியார் சொன்ன அவருடைய மகனுக்கு, அவருடைய வாரிசுக்கு சொன்ன அறிவுரைகளில் ஒரு அறிவுரையாக தன்னுடைய மகனுக்கு அல்லாஹுவை பற்றி அவர் எப்படி போதித்தார், அல்லாஹுவை பற்றி அவர் எப்படி எடுத்துரைத்தார், அவனுடைய ஆற்றல் வல்லமையை பற்றி அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு போதனை செய்தார் என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இதில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், யா புனைய இன்னஹ இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகுன் ஃபி ஸஹரத்தின் அவு ஃபி ஸமாவாத்தி அவு ஃபில் அர்லி யஅதி பிஹல்லாஹு இன்னல்லாஹ லத்தீஃபுல் ஹபீர். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அந்த லுக்மான் என்ற மனிதர் தன் மகனிடத்தில் சொன்ன அறிவுரைகளில் ஒன்று, என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது கடுகு என்று இருக்கிறது. சமையலுக்கு மக்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் கடுகு. அந்த கடுகை பற்றி குறிப்பிடுகிறார். கடுகு என்ற அந்த பொருள் தான் இருக்கிறதிலேயே மிகச்சிறிய ஒரு பொருள். கடுகை விட சிறிய பொருள் எதையும் இந்த உலகத்தில் நாம பார்க்க முடியாது. நாம பார்க்கிற பொருள்லையே, அல்லாஹ் படைத்த பொருட்கள்லையே மிகச்சிறிய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடுகு. அந்த கடுகை விட சிறிய பொருளை நாம் பார்க்கவோ அல்லது அது இருந்தால் கூட நம் கண்களுக்கு தெரியவோ செய்யாது. கடுகுதான் இருக்கிறதுலே மிகச்சிறிய, கண்ணுக்கு தெரியக்கூடிய மிகச்சிறிய பொருள். அதை விட சிறியதா அல்லாஹ் சிலவற்றை படைத்திருந்தாலும் அல்லது பலவற்றை படைத்திருந்தாலும்
அது நம் கண்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. கடுகுதான் இருக்கிறதுலே மிகச்சிறியது. அப்ப கடுகின் வித்து அளவு எடை உள்ளது. அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள் இருந்தாலும் அதையும் அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். நாம் செய்கிற நன்மைகளோ தீமைகளோ அது கடுகு அளவு. கடுகுடைய வித்துங்கிறது அதை விட சின்னது. கடுகு மிகச்சிறியது, அதனுடைய வித்து அதை விட சிறியது. அது அளவுக்கு உள்ள பொருள் வானங்களில் இருந்தாலும் சரி அல்லது பூமிக்கு அடியில் இருந்தாலும் சரி அதை அல்லாஹ் வெளியே கொண்டு வருவான். நிச்சயமாக அல்லாஹ் நுண்ணறிவு மிக்கவன், ஒவ்வொன்றின் ரகசியங்களையும் நன்கு அறிபவன். எல்லாத்தையும் படைச்சவன் அவன். எல்லாத்தையும் எல்லா விதமான வெளிப்படையானதையும் எல்லா விதமான ரகசியமானதையும் படைத்தவன் அவன். அவன் படைத்த வெளிப்படையான ரகசியமான அனைத்து ரகசியங்களையும் அந்தரங்க அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிபவன் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்ப இத யாருக்கு அவர் சொல்றாரு? லுக்மான்கிற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொல்லி அல்லாஹ்வுடைய ஆற்றல் எப்பேற்பட்டது, அவனுடைய வல்லமை எப்பேற்பட்டது, அவனுடைய சக்தி எப்பேற்பட்டது என்பதை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ஆற்றல் வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய நாம அடிப்படையாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மறைவான ஞானம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அல்லாஹ் அறியக்கூடிய மறைவான விஷயங்களை, மறைவான ஞானங்களை அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த, அல்லாஹ் மட்டும் அறியக்கூடிய அறிந்த மறைவான ஞானம் மலக்குகளுக்கோ அல்லது மனிதர்களின் மகான்களாக புனிதர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கோ தெரியுமான்னு சொன்னா தெரியாது. மறைவான ஞானம் மலக்குகளுக்கும் இல்லை, மகான்களான புனிதர்களான மனிதர்களிலேயே மகான்களான புனிதர்களான நபிமார்களுக்கும் இல்லை. அப்ப அந்த மறைவான ஞானத்திலிருந்து அல்லாஹ் படைத்த மலக்குகளோ அல்லாஹ் படைத்த நபிமார்களோ ஒன்றை சொல்லுகிறார்கள், ஒன்றை தெரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்ததைத்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அல்லாஹ் அறிவிக்காமல் எந்த ஒரு மறைவான விஷயமும் மலக்குகளுக்கும் தெரியாது, நபிமார்களுக்கும் தெரியாது, ஜின்களுக்கும் தெரியாது, ஷைத்தான்களுக்கும் தெரியாது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல். அப்ப அல்லாஹ் அறிகிற மாதிரி மலக்குகள் அறிவாங்க அப்படின்னு நாம நினைச்சா அதற்கு பெயர் என்ன? அதற்கு பெயர் ஷிர்க்கு. அல்லாஹ் அறிகிற மாதிரி மலக்குகள் அறிவாங்க, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் நபிமார்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஞானம் ஜின்களுக்கு இருக்குன்னு நாம நினைச்சாலே அது என்ன ஆயிரும்? இணை வைப்பு ஆயிரும், ஷிர்க் ஆயிரும். அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் சாபமிடக்கூடிய, அல்லாஹ் கோபப்படக்கூடிய ஒரு தன்மையாக மாறிவிடும். அப்ப அந்த மறைவான ஞானம்ங்கிறது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நவீன காலத்துல நடக்கக்கூடிய எத்தனையோ நிகழ்வுகளை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு எப்படி சொல்ல முடிஞ்சுச்சு? ஒரு சில பேர் சொல்லுவாங்க நபிமார்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க என்ன ஆதாரத்தை குறிப்பிடுவாங்கன்னு சொன்னா, மறைவான ஞானம் மகான்களான நபிமார்களுக்கு இருக்கு. அப்படி இருக்க போய் தானே அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற்காலத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் அன்னைக்கே சொல்லிட்டாங்களே, அப்ப அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்பாங்க. எப்படி தெரிஞ்சிச்சு தெரியுமா? பிற்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் முன்கூட்டியே இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அது யாருக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்ச வஹீயின் அடிப்படையில தான் தெரியும். அல்லாஹ் வஹீ அறிவிக்கலன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட நாளை என்ன நடக்குங்கிறது தெரியாது. இது அல்லாஹ்வுடைய நபியே தெளிவா ஒத்துக்கிறாங்க. எப்படி ஒத்துக்கிறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது.
அதாவது மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி, உறுதிப்படுத்துற மாதிரி நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நிக்கா திருமண விருந்துக்கு போறாங்க. ஒரு நிக்கா நிகழ்ச்சிக்கு, திருமண நிகழ்ச்சிக்கு போறாங்க. திருமண நிகழ்ச்சி என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. திருமண வலிமா என்பது அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் வலியுறுத்திய ஒண்ணு. அந்த திருமண நிகழ்ச்சிங்கிற பெயர்ல வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யறதும், வரதட்சணை வாங்கி வலிமா கொடுக்கறதும் இருக்கிறது, அது இஸ்லாமிய மரபு கிடையாது. அது பிதஅத்தான ஒரு விஷயம். கல்யாணங்கிற பேர்ல பொண்ணு வீட்டுல வரதட்சணையை வாங்கி நிகழ்ச்சி நடத்தினா அது ஒரு தரமான, இஸ்லாத்தில் உள்ள ஒரு தரமுள்ள நிகழ்ச்சி கிடையாது. தரம் தாழ்ந்த நிகழ்ச்சி வரதட்சணை வாங்கி திருமணம் பண்றது. வரதட்சணை வாங்கி வலிமா கொடுக்கிறது இருக்க, அதுவும் தரம் தாழ்ந்த நிகழ்ச்சி. அதுல எல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மூமின்கள் கலந்துக்க கூடாது. கலந்துக்கிறதுக்கு அது ஒரு தகுதியான ஒரு நிகழ்ச்சி கிடையாது. அப்ப திருமணம்ங்கிற பெயர்ல வரதட்சணை வாங்குறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. வரதட்சணை வாங்காமல் கொடுக்கப்படாமல் மணமகன் செலவுல நடத்தப்படுற நிகழ்ச்சி இருக்குது, அதான் திருமண நிகழ்ச்சி. மகரும் மணமகன் தான் கொடுக்கணும், திருமண செலவும் மணமகன் தான் பண்ணணும், வலிமாவும் மணமகன் தான் கொடுக்கணும். அப்ப திருமண செலவு, பெண்ணுக்கு மகரு, வலிமா, இதெல்லாம் யார் தலையில சுமத்தப்பட்ட கடமை? மணமகனுடைய தலையில் சுமத்தப்பட்ட கடமை. இத மணமகளோ மணமகளின் பெற்றோர்களோ இந்த சுமையை சுமக்கக்கூடாது. இஸ்லாம் சுமத்தல் அவங்க தலையில. ஆனா முஸ்லிம் சமுதாயம் மார்க்கம் தெரியாத காரணத்தினால், இஸ்லாமுடைய அந்த ஷரியத் என்ற அந்த புனித ஷரியத்து தெரியாத காரணத்தினால் முஸ்லிம் சமுதாயம் பெண் வீட்டு தலையில சுமத்தி வச்சிருக்கு. அது உடைக்கணும். இன்னைக்கு பெண்கள், பெரும்பாலும் முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில பெண்கள் வழிதவறி போறதுக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள வரதட்சணையும் ஒரு காரணம். பல காரணங்கள் இருக்கிறது. மார்க்கம் இல்லாதது அடிப்படை காரணமா இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாத, தக்வா இல்லாத ஒரு தன்மை அடிப்படையான காரணமா இருந்தாலும், இன்னொரு காரணம் என்ன? ஏழ்மையான நடுத்தரமான சில முஸ்லிம் குடும்பத்தில் உள்ள பெண்கள் வழி தவறுவதற்கு இந்த வரதட்சணையும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் காலத்துல வரதட்சணைங்கிற ஒண்ணே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வரதட்சணைனா என்னன்னு தெரியாது. சஹாபாக்களுக்கு வரதட்சணைனா என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழ்ந்தாங்களே காஃபிர்கள், அபு ஜஹல், அபு லஹப், உத்பா, ஷைபா போன்ற இந்த காஃபிர்கள், இவங்களுக்கு வரதட்சணையை பத்தி ஏதாவது தெரியுமானா இவங்களுக்கும் தெரியாது. காஃபிர்கள் கூட அந்த காலத்துல வரதட்சணை வாங்காம கொடுக்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப வரதட்சணைங்கிறது யார்கிட்ட இருந்து வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, இது யாருடைய கலாச்சாரம் என்பதை சற்று ஆய்வு பண்ணும் போது ஆரியர்களுடைய கலாச்சாரம். இந்தியாவுக்கு சம்பந்தமே இல்லாம கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்து இந்திய நாட்டையும் இந்திய மக்களையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே இன்று வரைக்கும், அந்த ஆரியர்களுடைய கலாச்சாரம் தான் வரதட்சணை. ஆரியர்களுடைய கலாச்சாரம் தமிழர்களிடம் புகுந்தது, மலையாளிகளிடம் புகுந்தது, இந்தியா முழுக்க வாழுகிற எல்லா மொழி பேசக்கூடிய மக்களிடமும் புகுந்தது, இஸ்லாமியர்களிடமும் புகுந்து விட்டது. அப்ப ஆரியர்களின் கலாச்சாரத்தை பின்பற்றி வரதட்சணை வாங்கி வரதட்சணை கொடுத்து ஒருத்தன் திருமணம் செஞ்சா அவன் நடத்தக்கூடிய திருமணம் இஸ்லாமிய திருமணமா, இஸ்லாமிய கலாச்சார திருமணமா, அல்லது ஆரிய கலாச்சார திருமணமாங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அல்லாத இஸ்லாமிய திருமணம்ங்கிற கலாச்சாரத்துல சேர்க்க மாட்டான். இஸ்லாமிய கலாச்சார திருமணம் என்றால் நபி அவர்கள் காட்டி தந்த, அல்லாஹ் காட்டி தந்த அடிப்படையில் நடத்தப்படுகிறது. அதுதான் முழுமையான இஸ்லாமிய கலாச்சார திருமணம். அப்ப திருமணம்ங்கிற பெயர்ல, திருமண செலவுங்கிற பெயர்ல, வலிமாங்கிற பெயர்ல பெண் வீட்டில் வரதட்சணை வாங்கப்பட்டால், பணமாகவோ பொருளாகவோ வரதட்சணை வாங்கப்பட்டால், அது இஸ்லாத்துக்கு விரோதமான, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கும் விரோதமான ஒரு செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வரதட்சணையை நாம் ஆதரிக்க கூடாது. ஆதரித்தால் அது பாவம். அல்லாஹ் மறுமையில
தீமையை செஞ்சவனையும் கடுமையா விசாரிப்பான். அந்த தீமைக்கு உடந்தையாக ஆதரவாக இருந்தான அந்த ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் கடுமையாக மறுமையிலே விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய விசாரணைக்கும் தண்டனைக்கும் பயந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களின் காலத்தில் வரதட்சணைங்கிற ஒரு மேட்டரே கிடையாது, மகருங்கிற மேட்ரு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் மகரை பத்தி தெளிவா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வஆத்துன் நிசாஅ சதுகாத்திஹின்ன நிஹ்லா, நீங்கள் மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகரை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப வரதட்சணை வாங்குறது, வரதட்சணை கொடுக்கிறது, புரோக்கர் கமிஷன், இதெல்லாம் பிற்காலத்துல வந்த ஒரு வழிமுறை. நபி அவர்களின் வழிமுறை இல்ல, இஸ்லாத்தின் வழிமுறை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரி குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அப்படி விருந்துக்கு அழைக்கப்பட்டால் அந்த விருந்தை ஏற்று அதிலே கலந்து கொள்வது குர்ஆன் சுன்னாவின் நிலைப்பாடு. அல்லாஹ்வுடைய நபி அவர்களின் காலத்தில ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக செல்லுகிறார்கள். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்க்கிற மாதிரி, தெரிந்து கொள்கிற மாதிரி சில சின்ன பிள்ளைகள், அதாவது சிறுமிகள் சில பேர் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதை பத்தி பாட்டு படிக்கிறாங்கன்னா, பத்ரு போரை பத்தியும், பத்ரு போர்ல கலந்துகிட்ட சஹாபாக்களை பத்தியும், அந்த பத்ரு போர்ல ஷஹீதாக்கப்பட்டாங்க 14 சஹாபாக்கள். பத்ரு போர் வரலாற கண்டிப்பா நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது கடமை. பத்ரு போர்ல எதிரிகள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், சஹாபாக்கள் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அல்லாஹ் பத்ரு யுத்த களத்தில் அல்லாஹ்வுடைய நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் வானத்திலிருந்து வானவர்களான மலக்குகளை இறக்கி அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். மகத்தான முறையிலே அல்லாஹ் உதவி புரிந்தான். அந்த பத்ரு யுத்தத்தை பற்றி, பத்ரு சஹாபாக்களை பற்றி, ஷஹீதுகளை பற்றி அந்த சிறுமிகள் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு படிக்கிறது இஸ்லாத்துல தடை கிடையாது, பாட்டு இஸ்லாத்துல படிக்கலாம். ஆனா படிக்கிற பாட்டு சினிமா பாட்டா இருக்கக்கூடாது, தவறான கருத்துள்ள பாட்டா இருக்கக்கூடாது, ஆபாச கருத்து, ஷிர்கு கருத்து, குஃப்ர் கருத்துள்ள பாட்டா இருக்கக்கூடாது. நல்ல கருத்தை இசை இல்லாம பாட்டா படிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி. சஹாபாக்கள் கூட பாட்டுலாம் படிச்சிருக்காங்கன்னா நீங்க ஹதீஸ்ல பார்த்திருக்கலாம். ஹதீஸ் கிதாபுகள் படிக்கக்கூடிய மக்கள் படிச்சிருந்தா தெரியும். புகாரி ஹதீஸ் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ, புகாரி 2ஆம் பாகம் 1ஆம் பாகம் யாராவது இங்க தொழக்கூடிய மக்கள்ல சகோதரர்கள் சகோதரிகள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தின செய்தி வரும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வுக்காக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகும்போது பாட்டு படிச்சுக்கிட்டு போனாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை கவிதையா எழுதி அந்த கவிதையை பாட்டா படிச்சுக்கிட்டு போனாங்கன்னு சொல்லி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அப்படி இசை இல்லாமல், தவறான கருத்து இல்லாமல் நல்ல கருத்தை பாட்டா படிக்கிறது மார்க்கத்துல தவறு கிடையாது. அப்ப இசை கருவி இல்லாமல் சில சின்ன பிள்ளைகள் பத்ரு யுத்தத்தை பத்தி, அதுல கலந்துகிட்ட சஹாபாக்களை பத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நபி அவர்கள் உள்ள நுழைகிறாங்க. நபி அவர்களை பார்த்த உடனே அந்த சிறுமிகள் அவங்க பாடின அந்த பாடல் வரிகளை அப்படி மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர யாருக்குமே கிடையாது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை, குர்ஆன் சுன்னா அகீதாவுடைய அடிப்படை. அப்ப அந்த சிறுமிகள் எப்படி பாடுறாங்கன்னா, நபியை பார்த்த உடனே நாளை நடக்கக்கூடிய விஷயத்தை இன்றே அறியக்கூடிய நபி நம் முன்பு வந்திருக்கிறார்னு பாட்டான். ஏன்னா நபி மேல உள்ள அந்த பாசம், அளவு கடந்த அந்த மரியாதை, அளவு கடந்த அந்த ஒரு ஈர்ப்பு, நபியை பார்த்த உடனே அந்த சின்ன பிள்ளைங்க சந்தோஷப்பட்டு பாடல் வரியை மாத்தி பாடுறாங்க. பத்ரு போரை பத்தி பாடினவங்க விட்டுட்டாங்க. நாளை நடக்கக்கூடியத இன்றே அறியக்கூடிய நபி நம் முன்பு வந்திருக்கிறார்னு பாடிட்டாங்க. இதை கேட்ட மாத்திரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் வருகிறது. நபி அவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்களுடைய முகங்கள் சிவந்து விடும். ஹதீஸ்ல வருகிறது, முகம் சிவந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு பாட்டு பாடுற அந்த பிள்ளைகள் கண்டிஷனா சொல்றாங்க, பாட்டை நிறுத்து, பாடல் வரியை நிறுத்த சொல்லி. எப்படி அவங்க மகன் இப்ராஹிம் அவர்கள் மரணிக்கும் போது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நபியின் மகன் இப்ராஹிம் இறந்த நாளதான் இந்த கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னு பேசும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கவலையான ஆழ்ந்த கவலையில இருக்கும்போது கூட
சஹாபாக்கள் சொன்ன தவறான கருத்தை திருத்தி இப்படி சொல்லாத, யாருடைய பிறப்புக்காகவும் யாருடைய இறப்புக்காகவும் சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வருவதில்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் கிரகணத்தை கொடுக்கிறான்னு சொன்ன அந்த கிரகணத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் அச்சுறுத்துகிறான் என்று சஹாபாக்களுக்கு அந்த இக்கட்டான கவலையான துக்கமான நேரத்திலும் எப்படி சஹாபாக்களை அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்களோ அதே மாதிரி இந்த சிறுமிகளை தெளிவுபடுத்துறாங்க. இப்படி பாடாத, இந்த மாதிரி பாடக்கூடாது. நாளை நடப்பதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. நாளை மறுமையில் என் நிலைமை எப்படி இருக்கும் என்பது கூட எனக்கு தெரியாது என்று அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னாங்க. நாளை மறுமையில என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. அடுத்து ஒரு செகண்ட் என்ன நடக்கும் இந்த துனியாவுல, நாளை மறுமையில என்ன நடக்கும், அந்த மறைவான விஷயத்தை விதிச்சவனும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை விதித்தவனும் அதை ஏற்படுத்தியவனும் அதை அறிந்தவனும் அல்லாஹ் ஒருவன் தான். அப்ப அந்த மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் இல்லை என்று யார் நம்புறாங்களோ, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் மறைவான ஞானம் இருக்குன்னு யார் உறுதியா நம்புறாங்களோ அவங்க ஈமான்ல சரியா இருக்காங்கன்னு அர்த்தம். மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற மாதிரி மலக்குகளுக்கு இருக்கு, நபிமார்களுக்கு இருக்கு, வலிமார்களுக்கு இருக்கு, மகான்களுக்கு இருக்கு நம்புனா அவங்க தவறான நம்பிக்கைகள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஈமான்ல அவங்கள்ட்ட குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு நுண்ணறிவையும் இந்த ஒரு பகுத்தறிவையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த லுக்மான் என்ற மனிதர் தன்னுடைய மகனுக்கு சொன்ன இந்த அறிவுரையில அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி, மறைவானதை அல்லாஹ் ஒருவனே அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவன் என்பதை பற்றி தன்னுடைய மகனுக்கு எடுத்து சொல்றார். இன்னும் அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், மறைவானவற்றின் திறவுகோல், மறைவானவற்றின் சாவி அது அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவன் அறியாமல் ஒரு இலை கூட இந்த பூமியில் உதிர்வதில்லை. அப்ப மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்ட்ட மட்டுமே இருக்கலாம். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். அவன்கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தெரியாம அவன் அறியாம ஒரு இலை கூட மகரத்திலிருந்து உதிர்வது இல்லை. அப்ப மரங்கள், அந்த மரங்களை படைச்சதும் அதுக்கு இலைகளை ஏற்படுத்தியதும் இலைகளை முளைக்க வைப்பதும் இலைகளை உதிர வைப்பதும் உதிர்கிற ஒவ்வொரு இலையையும் பார்த்து கொண்டு கண்காணித்துக் கொண்டிருப்பதும் அல்லாஹ். அவனுக்கு தெரியாம இலை கூட மரத்திலிருந்து உதிராது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பதை, அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன என்பதை தன்னுடைய மகனுக்கு அவர் புரிய வைக்கிறார். இதுல நமக்கு என்ன மாதிரி ஒரு படிப்பினை இருக்கிறது என்று சொன்னால், நாம் மூமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய நபியை பற்றி, இறுதி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அந்த உத்தம சத்திய சஹாபாக்களை பற்றி, ஏனைய நபிமார்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்களை பற்றி நாம் நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வல்லமையையும் அவனுடைய ஆற்றலையும் அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்பதையும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவன் நபிமார்களையும் அவன் மார்க்கத்தையும் நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பத்தி எதுவும் தெரியாத ஒருத்தன் மூமினாக இருக்க முடியாது. ஒருவன் மூமினாக இருக்க வேண்டுமே ஆனால் அவன் அல்லாஹ்வை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நபிமார்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அல்லாஹ்ங்கிறவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் மக்தபு மதரசாவுல அலிபா ஓதக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அல்லாஹ் நிகர் இல்லாதவன், மனிதன் நிகர் உள்ளவன். அல்லாஹ் யாரு? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அன்றியும் அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லைன்னு சொல்றானே. அல்லாஹ்வுக்கு ஈக்குவல், அல்லாஹ்வுக்கு நிகர் எதுவும் இல்லை. மனிதன் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு ஈக்குவலா யாரும் இல்லை சொல்ல முடியுமா? எனக்கு ஈக்குவலாவும் பல ஆயிரம் பேர் இருப்பான், எனக்கு மேல என்னை விட பெஸ்டாவும் பல பேர் இருப்பான். அப்ப மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்குள்ள வித்தியாசம் என்ன? மனிதன் என்பவன் நிகர் உள்ளவன். ஈக்குவாலிட்டி மனிதர்களுக்கு இருக்கு. அந்த ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படுகிற நிகர் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இதுதான் அல்லாஹ்வை, இந்த மாதிரி அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? இவ்வளவு மார்க்கத்தை, அதாவது மார்க்கம் இன்னைக்கு அதிகமா பேசப்படுகிறது, சமூக வலைத்தளங்கள்ல பேசப்படுகிறது.
சமூக வலைத்தளங்கள்ல எழுதப்படுகிறது, எல்லா இடங்களிலும் ஓடித்தரப்படுகிறது, பயான்கள் தெருமுனை கூட்டத்தில் இருந்து நிறைய பயான்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலும் கூட எத்தனையோ முஸ்லிம்கள், பெரும்பாலான முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மக்கள் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை என்று, அல்லாஹ் உருவமற்ற இறைவன் என்று நாம நம்புறோமே, அதுவே ஒரு தவறான நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. அப்ப அந்த உருவத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய மரியாதை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உருவம் என்பது நம்முடைய கற்பனைக்கு எட்டாது, நம்முடைய அறிவுக்கு எட்டாது. அல்லாஹ்வுடைய உருவம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம கற்பனை செய்ய முடியாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் அவனுடைய வேதமான அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன உதாரணம்? சூரா அர் ரஹ்மான்ல, அர் ரஹ்மான் சூராவில் வரக்கூடிய 27, 26வது ஆயத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதுல அல்லாஹ் அவனுடைய முகத்தை பற்றி சொல்லி காட்டுறான். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான், பூமியில் உள்ள எல்லாம், அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு பொருளும் எல்லாமே அழிந்துவிடும், சங்கையும் கண்ணியமும் மிக்க, அதாவது வல்லமையும் கண்ணியமும் மிக்க சங்கையான உம்முடைய இறைவனின் முகம் மட்டுமே நிலைத்திருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப எல்லா முகமும் அழிஞ்சிரும், எல்லா பொருட்களும் அழிஞ்சிரும், கண்ணியமும் வல்லமையும் சங்கை மிக்க அல்லாஹ்வா இருக்கக்கூடிய கண்ணியம் மிக்க வல்லமை மிக்க ஆற்றல் மிக்க அல்லாஹ்வுடைய முகம் இருக்கிறது, அது மட்டுமே நிலைத்திருக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குங்கிறத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொன்னா அது ஒரு தவறான கருத்து. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குங்கிறதா சரியான கருத்து. அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான்ல, அந்த முகத்தை கற்பனை பண்றது தவறு. அல்லாஹ் முகம் சிங்க முகமா இருக்குமா அல்லது மனுஷ முகமா இருக்குமா, யானை, இந்த மாதிரி கற்பனை பண்ணக்கூடாது. முகம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், நம்பிக்கை போயிடணும். அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு சிந்திக்கிறாம அது தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத ஆய்வு. அப்ப அல்லாஹ்வுடைய உருவம் என்பது நம்முடைய கற்பனைக்கு, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம். அல்லாஹ்வை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன், அல்லாஹ் நிகரில்லாதவன். இன்னும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னார், அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லுகிறான், அழகிய திருநாமங்கள், அல்லாஹ் திருநாமங்களை உடையவன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு வித்ருன் யுஹிப்புல் வித்ர். அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றை படையை விரும்புகிறான். அல்லாஹ் ஒற்றையானவன், அவன் ஒற்றை படையை விரும்புகிறான். அதனாலதான் அல்லாஹ் அவனுக்கு 99 பேரை வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு யார் பேர் வச்சது? இந்த கேள்விக்கும் பதில் இருக்குது. அல்லாஹ்வுக்கு யாராவது பேர் வைக்க முடியுமா? அல்லாஹ்வுக்கு யாராவது பேர் வச்சா அப்ப அவங்க யாரு? அல்லாஹ்வுக்கே ஒரு சக்தி பேர் வைக்கணும், அப்ப அது அல்லாஹ்வோட பெரிய சக்தியால இருக்கும். இந்த கேள்விக்கு இஸ்லாத்துல பதில் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அழகிய திருநாமன், அந்த திருநாமம் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகிற அழகிய திருநாமங்களான, அழகிய திருப்பெயர்களான அந்த 99 பெயர்களும் அல்லாஹ் அவனுக்கே சூட்டியது. 99 பெயர்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. ரஹ்மான் என்ற பெயர் அல்லாஹ்வுடைய பெயர், ரஹீம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், அஜீஸ் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், சமத் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், காதிர் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், கஹ்ஹார் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், லத்தீஃப் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். இப்படி 99 பெயர்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அந்த 99 அர்த்தங்களும் எதை குறிக்குதுன்னு சொன்ன, அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமையை குறிக்குது. ரஹ்மான் கருணையாளன்கிற அவனுடைய தன்மை, ரஹீம் அன்பானவன் அப்படிங்கிற தன்மை, கஹ்ஹார் அடக்கி ஆள்பவன் என்ற அந்த தன்மை, அர்த்தமே அடக்கி ஆள்பவன், சமது எந்த தேவையுமே இல்லாதவன். சமதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவைகளற்றவன். அல்லாஹ் படைச்ச எல்லா பொருளுக்குமே தேவை இருக்கு. மனிதர்களான நமக்கு, நாம நம்ம தாயுடைய கருவறையில எப்போ குழந்தையா உருவானமோ அந்த நாள்ல இருந்து மரணிக்கிற வரைக்கும் நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் தந்துகிட்டு இருக்கான்.
அவன் நமக்கு கொடுக்கிற தேவைகளை எல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் இருக்காங்கிறது உறுதியாயிரும். எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது கீடாகாது. அவன் தந்த நியமத்துக்கள் அருட்குறைகள் நமக்கு தரக்கூடிய தேவைகளில் ஒரு முக்கியமான தேவை உணவளிக்கிறது மிகப்பெரிய நியமத். அவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு தண்ணீரை தருகிறானே அது மிகப்பெரிய நியமத். நாம் உடுத்துவதற்கு உடையையும் இருப்பதற்கு இருப்பிடத்தையும் தருகிறானே தந்திருக்கிறானே இதெல்லாம் மிகப்பெரும் நியமத். இதுக்கு மேலாக சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை அல்லாஹ் தருகிறானே அந்த நியமத்துக்கு ஈக்குவலா எந்த நியமத்தும் உலகத்துல கிடையாது. அப்ப அந்த ஆக்சிஜனை அல்லாஹ் அரை மணி நேரம் நிப்பாட்டினால் சில நிமிடங்கள் அல்லாஹ் நிப்பாட்டினால் இந்த உலகத்துல ஒரு உயிரும் வாழ முடியாது. இன்னைக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் காசாவுல அப்பாவி மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ் ஏன் தண்டிக்கலாம் நாம நினைக்கிறோமே, அல்லாஹ் தண்டிக்காம விட்டு வச்சிருக்கானா அதுல பல நன்மைகள் இருக்கும். அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க அவதிப்படுறாங்கன்னா அதுலயும் பல நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான். இவர்களை அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அநியாயக்காரர்கள் வாழுகிற பகுதியில ஒரு 10 நிமிஷம் ஆக்சிஜன் அல்லாஹ் நிப்பாட்டிட்டான்னு சொன்னா அத்தனை பேர் செத்து மடிச்சிருவாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. ஒரு சமுதாயத்தை அழித்ததை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களை அழிப்பதற்காக அல்லாஹ் வானத்தில் இருந்து படைகளை இறக்கவில்லை. அவ்வாறு அல்லாஹ் இறக்கக்கூடியவனாகவும் இல்லை. அந்த சமுதாயத்தை நோக்கி ஒரு சப்தத்தை தான் அல்லாஹ் கொடுத்தான். அந்த சப்தத்தால் அவர்கள் நூறு விட்டார்கள், சாம்பலாகி விட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். ஒரு சப்தத்தை கொடுத்து மொத்த இஸ்ரேலையும் காலி பண்றதுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆக்சிஜனை நிப்பாட்டி மொத்த இஸ்ரேலிய கூட்டத்தையும் காலி பண்றதுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹ் கருணையாளனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த அநியாயக்காரர்கள் மீதும் கருணை காட்டி இவர்களை அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறான். ஒருத்தர் அநியாயம் பண்றான்னு சொன்னா அவன் நெதன்யாகுவோ மோடியோ அமித்ஷாவோ எவனா இருக்கட்டும் எத்தனை வருஷம் அநியாயம் பண்ண முடியும்? 100 வருஷம் பண்ண முடியுமா? அல்லது ஒரு 500 வருஷம் பண்ண முடியுமா? 500 வருஷம் நீ அநியாயம் பண்ணா கூட 500 வயசுல நீ மரணிக்கணும் அல்லாஹ் விதிச்ச அந்த மௌத்து வந்தா நீ மரணத்தை தழுவியே ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்படி பிறந்த குழந்தையில இருந்து மரணிக்கிற மனிதன் வரைக்கும் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தான் தருகிறான். ஆனா அல்லாஹ்வுக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற மற்ற உயிரினங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது அல்லாஹ்வுக்கு தேவைப்படுமா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு எதுவுமே தேவைப்படாது. அல்லாஹு சமத், அல்லாஹ் தேவைகள் அற்றவன். அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 99 பெயர்களும் அல்லாஹ்வின் ஆற்றல்களையும் அல்லாஹ்வின் வல்லமைகளையும் குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த 99 திருநாமங்களை யார் அர்த்தத்தோடு மனனம் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். குர்ஆனுடைய சூறாக்களை மனனம் செய்வது போன்று துஆக்களை மனனம் செய்வது போன்று அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற அல்லாஹ்வின் திருநாமங்கள் 99ஐயும் நீங்கள் மனனம் செய்தால் அந்த மனனம் செய்த ஒரு நன்மைக்காக அல்லாஹ் நாடினால் மனனம் செய்தவர்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வின் வல்லமையையும் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய தன்மைகளையும் நாம் சரியாக முறையாக தெரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் எடுத்துரைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் தன்மையைத்தான் லுக்மான் என்ற அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு எடுத்துரைத்தார். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 31வது சூறாவான சூரா லுக்மான்ல உள்ள 16வது வசனத்தில் அல்லாஹ் படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அந்த படிப்பினையை உணர்ந்து அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டிய முறைப்படி சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்களோ நபிமார்கள் எப்படி புரிந்தார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து அல்லாஹ்வை அவனை சார்ந்து அவன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து வாழ்வதற்கு முஸ்லீமாக வாழ்ந்து மரணிப்பதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய முதல் உரையை